கேக் ஆர்டர் பார்ட் 2 வேற யாரும் இல்ல. எங்க அக்காவோட ஃப்ரெண்டு தான் இந்த ஆர்டர் குடுத்துருந்தாங்க. அவங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எலிஃபேண்ட் தீம் கேக்கு. தீம் மட்டும் தான் அவங்க சொன்னாங்க. மத்தது எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கேக் ஆர்டர் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு பயந்துட்டேன். பிகாஸ் இது வந்து 3 கேஜி கேக்கு. நான் இதுவரைக்கும் இந்த மாரி கேக் ஆர்டர் பண்ணதில்ல. ஒரு 1 டே டைம் கேட்டேன். சரிடா அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசிச்சதுக்கப்புறம் நான் பண்ணுறேன்க்கான்னு சொன்னோனே, சரிடா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப குஷியா இருந்துச்சு. அதே சமயம் பயமா இருந்துச்சு. கேக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் ஒரு 1 வீக் முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில நெறைய பிரச்சனை வந்துச்சு. கேக்கில எந்தவித பிரச்சனையும் வரல. கேக் நான் அசால்ட்டா செஞ்சுட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளா இதெல்லாம் இவ்ளோ அசால்ட்டா செஞ்சோம். பிகாஸ் எனக்கு இந்த பட்டி டிங்கரிங் வேலைலாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னே தெரியாது. இந்த க்ரம் கோட்டு, ஃப்ராஸ்டிங்லாம் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவேன். அதெல்லாம் இந்த தடவ ஈஸியா வந்துருச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை வந்ததுன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஒரு வழியா இப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு, எங்க அப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாரா, அத சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஃபாண்டன்ட் ஒர்க் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி